நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா G1 ஃபேஸ் அப்படி. G1 ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G1 நிலை. இது வந்து முதல் இடைநிலைன்னு அழைக்கப்படுது. பாருங்க, இந்த ஃபஸ்ட்டு கேப்பஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2C amount of DNA in cells of G1. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2C amount of, அதாவது டிஎன்ஏவின் அளவானது 2C ஆக உள்ளது. இந்த சி எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா ஹேப்ளாய்டை குறிக்கும். ஹேப்ளாய்டு டிஎன்ஏ குறிக்கும். அதாவது டிஎன்ஏ கண்டெய்னடு வித் ஹேப்ளாய்டு நியூக்ளியஸ் குறிக்கும். அதுதான் வந்து 2C amount of DNA in cells of G1. The cells became metabolically active and grow. Metabolically active and grow by producing proteins. என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டபாலிக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆக்டிவ், அதாவது மெட்டபாலிக் ஆக்டிவ்னா வளர்சிதை மாற்ற செயலில் ஈடுபட்டு வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீன், ஒவ்வொரு செல்லும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிபிட், carbohydrate and cell organelles including mitochondria, chloroplast, reticulum, mitochondria and endoplasmic reticulum ஆகியவற்றை உருவாக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸ் சொல்லக்கூடியது வந்து G1 ஃபேஸு. இதில் வந்து 2C amount of DNA காணப்படுது. 2C amount of DNAனா அதாவது ஹேப்ளாய்டு நியூக்ளியஸ் காணப்படக்கூடிய ஒரு டிஎன்ஏ. இந்த செல்ஸ் வந்து மெட்டபாலிக்கலி ஆக்டிவ்னா வளர்சிதை மாற்ற செயலில் ஈடுபட்டு அது க்ரோவாகும் பொழுது, அதாவது செல் வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியில் வளர்சிதை மாற்ற செயலில் ஈடுபட்டு அது க்ரோவாகும்போது அது எதை உற்பத்தி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன், லிபிட்ஸ், கார்போஹைட்ரேட் அண்டு செல் ஆர்கனல்ஸ் இன்க்ளூடிங் மைட்டோகாண்ட்ரியா, endoplasmic இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். மெனி செக் பாயிண்ட்ஸ் கண்ட்ரோல். மெனி செக் பாயிண்ட்னா பல்வேறு தடை விழிகள் செல் சுழற்சி கட்டுப்படுத்தும். மெனி செக் பாயிண்ட்ஸ் கண்ட்ரோல் செல் சைக்கிள். கண்ட்ரோல் த செல் சைக்கிள் சொல்லுவாங்க. பாருங்க, கண்ட்ரோல் த செல் சைக்கிள். பாருங்க, இந்த குளோரோபிளாஸ்ட் பாருங்க, இந்த செக் பாயிண்ட் கால்டு ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட் அட் த எண்ட் ஆஃப் த C1. ஒரு C1 ஃபேஸில் வந்து இந்த செக் பாயிண்ட் தான் வந்து எண்டு சொல்கிறாங்க. செக் பாயிண்ட் தான் எண்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி டிட்டர்மைன் எ செல்ஸ் ஃபேட் வெதர் இட் வில் கண்டினியூ இன் த செல் சைக்கிள் டிவைடட் ஆர் என்டர் எ சிங்கிள் கால்டு C1. அது GO அப்படின்னா ஸ்டேஜுக்கு போகுது. அப்போ எந்த ஸ்டேஜுக்கு போகுதுன்னா எங்கே என்ட்ரானா C1 ஸ்டேஜ், G0 ஸ்டேஜுக்கு என்ட்ராகும். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்டில் இருந்து சொல்லுங்களா, ஒரு செல்லானது செல்ஸில் தொடர்ந்து செயல்படுவதை அல்லது GO என்ற அமைதி நிலைக்கு செல்வதை மற்றும் குறிப்பிட்ட செல்லாக மாற்றம் அடைவதை அல்லது பகுபடாமல் இறந்து விடுவதை தீர்மானிக்கப்படாது இந்த தடைகளை திகழ்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா, ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட் சொன்னால் தடை புள்ளி சொல்லக்கூடியது, ஏன்னா அமைதியானது. இது எதை முடிவுன்னு பார்த்தீங்கன்னா, எது முடிவுன்னா செல் ஃபேட் வெதர் இட் வில் பி கண்டினியூ, அது திரும்பவும் கண்டினியூவாக டிவைட் ஆகலாம், செல் சுழற்சியில் ஈடுபடலாம், அல்லது அந்த டிவைட் ஆகிறது ஸ்டாப் ஆகலாம். அது வந்து என்ன பண்ணா G0ன்னு சொல்ல அமைதியான ஸ்டேஜுக்கு அது போகலாம். இதெல்லாம் தீர்மானிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட் தீர்மானிக்கிறது. ஒரு செல் டிவைட் ஆகுவதும் டிவைட் ஆகாமல் இருப்பதையும் முடிவு பண்ணக்கூடிய பாயிண்ட்டு தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட் சொல்லப்படுது. பாருங்களேன், அதுக்கடுத்து செல்ஸ் ஆர் அரஸ்டட் இன் G1. செல்ஸ் ஆர் அரஸ்டட் இன் G1. பாருங்களேன், இது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அரெஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரியன் டெப்ரிவேஷன்னா ஊட்டம் இல்லாதனால, நியூட்ரியன் இல்லாதனால. அதே நேரத்தில் லேக் ஆஃப் க்ரோத் ஃபேக்டர்ஸ் ஆர் டென்சிட்டி டிஃபன் இன்டிபெண்டன்ஸ், அதாவது வளர்ச்சி ஊக்க காரணிகள் இல்லாமை அல்லது
செல்களின் செறிவு தடை ஏற்படுவதால் சொல்கிறாங்க. அடுத்து அண்டர்கோ மெட்டபாலிக் சேஞ்சஸ் அண்ட் என்டர் இன்டு ஜிஓ ஸ்டேட். ஏன்னா ஜிஓ அந்த நிலைக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வளர்சிதை மாற்றம் அடைந்து ஜிஓ நிலைக்கு செல்கிறது. அப்போ ஒவ்வொரு செல்லும் வளர்சிதை மாற்றம் அடைஞ்சிச்சுன்னா அது எந்த ஸ்டேஜுக்கு போகும்னா G0 ஸ்டேட்டுக்கு போகும்ன்றாங்க. அடுத்து பாருங்க அடுத்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா பயோகெமிக்கல்ஸ் இன்சைட் செல்ஸ் ஆக்டிவேட்ஸ் செல் டிவிஷன். பயோகெமிக்கல்ஸ்னால் செல்லில் காணப்படும் அதாவது பயோசெல்ஸ் கிடையாது, பயோகெமிக்கல்ஸ் இன்சைடு செல்ஸ் ஆக்டிவேட்ஸ் த செல் டிவிஷன். அப்போ செல் பகுப்படையும் பொழுது அதுக்கு உயிர் வேதிப்பொருள்கள் செல் பகுப்பினை செயல்பட செய்கிறது. அப்போ உயிர் வேதிப்பொருள் தான் ஒவ்வொரு செல்லும் டிவைட் ஆகிறதுக்கு காரணமாக அதுக்கு செயல்பட சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கைனேஸ் மற்றும் சைக்கிளின் என்ற புரதங்கள் ஜீன்களை அவற்றின் புரதங்களை செயல்படுகிறது. ஜீன்களையும் அவற்றின் புரதங்களை செயல்பட செய்யுது. அப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த புரோட்டீன் கார்டு கைனேஸ் அண்டு சைக்கிளின் இந்த ரெண்டு தான், கைனேஸ் அண்டு சைக்கிளின் என்ற இந்த ரெண்டு புரதங்கள் தான் செல் டிவிஷனுக்கு காரணமாகும்னு சொல்கிறாங்க. சைக்கிளின் ஆக்ட்ஸ் மேஜர் செக் பாயிண்ட்னா இந்த சைக்கிளின் G1 நிலையில் முக்கிய தடைபடியாக செயல்பட்டு ஒரு செல் பகுப்படைகிறதா அல்லது பகுப்படை இருக்கிறதா என்பதை தீர்மானிக்குது. அப்போ இந்த சைக்கிளின் சொல்லக்கூடிய இது முக்கியமான பாயிண்ட். இந்த சைக்கிளின் சொல்லக்கூடிய புரோட்டீன் தான் ஒரு செல் பகுப்படைதா, அதாவது டிவைட் ஆகுதா அல்லது டிவைட் ஆகாமல் இருக்கா, நாட் செல் டிவைட் ஆகாமல் இருக்கா என்பதை தீர்மானிக்கிறது சைக்கிளின் சொல்லக்கூடிய புரோட்டீன் சொல்கிறாங்க. அடுத்து G0 ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா some cells exit G1 and enter some cells exit G1 வெளியே enter quiescent stage called G0. ஒரு செல் G1 வெளியே அமைதியான நிலையான G0க்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. where the cells remaining metabolic activity without proliferation அப்படின்னு சொன்னால் இது பெருக்கமடையாமல், இந்த செல்கள் பெருக்கமடையாமல் இருந்து நீண்ட காலமாக பெருக்கமடையாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. பெருக்கமடையாமல் மெனி பீரியட்ஸ் நீண்ட காலமாக பெருக்கமடையாமல் வளர்சிதை மாற்றம் மட்டுமே செயல்படும். வளர்சிதை மாற்றத்தை மட்டும்தான் செய்யும், ஆனால் பெருக்கமடையாது. அதாவது வித்தவுட் ப்ராலிஃபரேஷன் சொல்கிறாங்க. செல் கேன் எக்ஸிஸ்ட் ஃபார் த லாங் பீரியட்ஸ் இன் G0 ஃபேஸ். அதாவது செல்ஸ் கேன் எக்ஸிஸ்ட் ஃபார் லாங் டைமாக G1 நிலையில் எந்த செல்லும் பெருக்க முடியாமல் நீண்ட காலம் அங்கேயே இருக்கும் அப்படின்றாங்க, நீண்ட காலமாக இருக்குன்றாங்க. அதே நேரத்தில் G0 ஃபேஸ் இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா G0 ஃபேஸ் இஸ் நாட் பெர்மனெண்ட். அந்த G0லேயே அந்த செல் பெர்மனெண்ட்டாக இருக்காது. மெச்சூர் நியூரான் அண்டு ஸ்கைட்டன் மசில்ஸ் செல் ரிமைன் பெர்மனென்ட்லி இன் G0. அதாவது மெச்சூர் நியூரான்னா முதிர்ச்சியடைந்த நரம்பு செல்லும், ஸ்கெலிட்டல் மசில்ஸ் சொல்லக்கூடிய அந்த எலும்பு சொல்கிறாங்க இல்லையா, ஸ்கெலிட்டல், அதுவும் அதில் இருந்துடும். G0லேயே இருந்துருன்னு சொல்கிறாங்க. அப்படியே எலும்பு தசை செல் அது நிலைத்திடும் பெர்மனெண்ட்டாக இருந்துன்னு சொல்கிறாங்க. மெனி செல்ஸ் இன் அனிமல்ஸ் ரிமைன்ஸ் G0 அன்லெஸ் கால்டு பாருங்கள் proliferate and operate the growth factors. Other extracellular signals. Extracellular signalsனால் எல்லா செல்லுமே மேக்ஸிமம் பெரும்பாலான செல்கள் விலங்கு செல்கள் இயலை விலையினா G0 நின்று சொல்கிறாங்க. அதாவது G0 செல்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் டார்மன்னா அது வளர்வக்க நிலையில் உள்ள செல்களாக கருதப்படுது. G0 இருக்கக்கூடிய செல்கள் பூராமே வளர்வக்க செல்கள் கிடையாது, அது வளர்ச்சியுடைய செல்கள்னு சொல்கிறாங்க. வளர்ச்சியுடைய செல்கள் என்று கருதப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் ஃபேஸ் பாருங்கள். எஸ் ஃபேஸ் சிந்தசிஸ் ஃபேஸ். எஸ் ஃபேஸ்னா அது சிந்தசிஸ் ஃபேஸ் சொல்லக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ. இங்கே growth ஆஃப் செல் கண்டினியூஸ் ஆஸ் ரீப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ அக்கர். இங்கே என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ உற்பத்தி இருப்பதால் 2Cக்கும் 4C இடைப்பட்ட நிலையில் உள்ளதாக இது கருதப்படுது. இங்கே இங்கே இருக்கக்கூடிய செல்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்குது. உற்பத்தி பண்ணுறதுனால இது
இடைநிலை சொல்கிறாங்க. அதே மாதிரி புரோட்டீன் மாலிகூல்ஸ் கால்டு ஹிஸ்டோன். புரோட்டீன் மாலிகூல்ஸ் சொல்லக்கூடிய கால்டு ஹிஸ்டோன்ஸ் ஆர் சிந்தசிஸ்டு அண்ட் அட்டாச் டு த டிஎன்ஏ. இதையும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோன் புரோட்டீன் வந்து இங்கே சிந்தசிஸ் உற்பத்தி ஆகுது. அதே நேரத்தில் அட்டாச் டிஎன்ஏயோட சேர்ந்து உற்பத்தி ஆக சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்ஸ் டூப்ளிகேட் இந்த சைட்டோபிளாசம். சென்ட்ரியோல்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசமில் வந்து சென்ட்ரியோல் வந்து இரட்டிப்படையுது. அப்போ டூப்ளிகேட் சொல்லும்போது சென்ட்ரியோல்ஸ் வந்து டூப்ளிகேட்டாக சைட்டோபிளாசமில் வந்து வளர்ச்சி சொல்கிறாங்க. அதாவது டூப்ளிகேட்டாக இரட்டிப்படை சொல்கிறாங்க. டிஎன்ஏ கண்டென்ட் இன்க்ரீஸ் ஃப்ரம் த 2C to 4C. அதாவது டிஎன்ஏ கரண்ட் இன்க்ரீஸ்னா இறுதியில் டிஎன்ஏ அளவானது 2Cலேருந்து 4Cயாக பிரிக்கப்படுது. கடைசியில் வந்து டிஎன்ஏ வந்து 2Cலேருந்து 4Cயாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. 2Cனால கேப்பாய்டு தான் அந்த 2C கேப்பாய்டு நியூக்ளியஸ் வந்து 4C கேப்பாய்டு நியூக்ளியஸாக மாறுன்றாங்க. ஓகேங்களா? அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா G2 இந்த செகண்ட் கேப் ஃபேஸ் சொல்கிறது. அடுத்து 4C அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ இன் செல்ஸ் C2 அண்டு மைட்டாசிஸ் சொல்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல் க்ரோத் கண்டினியூஸ் பை புரோட்டீன் அண்ட் செல் ஆர்கனல் சிந்தசிஸ் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் டிவிடி. அதாவது என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா புரதச் சேர்க்கை மற்றும் செல் நுண்ணுறுப்புகள் உருவாகுது. அப்போ புரதச் சேர்க்கை மற்றும் செல் உருவாகுவதால் மைட்டோகாண்ட்ரியா பசுங்கனி பகுப்படைதல் கதிர்கோள் இலைகள் உருவாதல் ஆகியவை இந்த நிலையின் சிறப்பு பண்புகளாகும். அப்போ செல் குரோத் வந்து கண்டினியூ நடக்குது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் அண்டு செல் ஆர்கனைஸ் உருவாகிறதான் காரணம். அதே இதில் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் மைட்டோகாண்ட்ரியாவும் குளோரோபிளாஸ்ட் டிவைட் ஆகுதுன்னு சொன்னாங்க. இங்கே டிஎன்ஏ கண்டென்ட் வந்து ரிமைன்ஸ் 4C. இங்கே டிஎன்ஏ கண்டென்ட் வந்து 4Cயாக இருக்குது. டூப்ளின் இஸ் சிந்தசிஸ்டு அண்டு டூப்ளின் சொல்லக்கூடிய புரோட்டீன் வந்து சிந்தசிஸ் ஆகுது. அண்டு பாருங்களேன் மைக்ரோ டிப்ளஸ் ஆர் ஃபார்ம்டு. அதாவது டூப்ளின் சொல்லக்கூடிய புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுது. அதே மாதிரி மைக்ரோ டிப்ளஸும் ஃபார்ம் ஆகுது. மைக்ரோ டிப்ளஸ் ஆர்கனைஸ் டு ஃபார்ம் ஸ்பிண்டில் பேப்பர். அந்த மைக்ரோ டிப்ளஸ் தான் எதை உருவாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் பேப்பரை உருவாக்குது. இந்த ஸ்பிண்டில் பேப்பர் பிகின்ஸ் டு ஃபார்ம் அண்ட் நியூக்ளியர் டிவிஷன். இந்த ஸ்பிண்டில் பேப்பர் எதுக்கு பயன்படுது பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் டிவிஷனுக்கு நியூக்ளியர் டிவைட் பண்ண பயன்படுது சொல்கிறாங்க. அடுத்து ஒன் ஆஃப் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஒன்லி இன் த G2 பீரியட் நோன் அஸ் மெச்சுரேஷன் அண்டு ப்ரோமோட்டிங் ஃபேக்டர்னு பேர். அதாவது ஒன் ஆஃப் த ப்ரோட்டீன்ஸ் ஒன்லி. அதாவது இந்த G2வில் பார்த்தீங்கன்னா ஒரு வகை புரதம் G2வில் வந்து காலையில் மட்டும் உருவாக்கப்படுது. G2 செல் இருக்கிற ஃபேஸில் வந்து ஒரு வகை புரதம் உருவாகுது. அந்த புரதம் வந்து பார்த்தீங்கன்னா முதிர்ச்சியை ஊக்கப்படுத்தும் புரதம்னு பேர். அதுக்கு பேர் தான் என்னது மெச்சுரேஷன் ப்ரோமோட்டிங்னா முதிர்ச்சியை ஊக்கப்படுத்தும் புரோட்டீன் சொல்கிறாங்க. அதை இன் பிரிங் அபவுட் த கண்டென்ஷன் இன் இன்டர்ஃபேஸ் குரோமோசோம்ஸ் இன் த மைட்டாட்டிக் ஃபார்ம். இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இக்காரணிகள் குரோமோசோம்கள் வந்து மைட்டாட்டிக் குரோமோசோமாக உருவெடுக்க உதவுகிறது. ஒரு குரோமோசோம் வந்து மைட்டாட்டிக் குரோமோசோம் உருவெடுக்க இந்த நிலை உதவுதுன்னு சொல்கிறாங்க. இந்த நிலை செல்பார்ப்பு சொல்கிறாங்க. அதே போல் டிஎன்ஏ பாருங்கள். டிஎன்ஏ டேமேஜ் செக்மெண்ட்ஸ் ஆப்ரேட் த G1S அண்ட் G2 phases ஆஃப் த செல் சைக்கிள். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா செல் சுழற்சியில் வந்து G1S மற்றும் G2 இதில் வந்து டிஎன்ஏ சிதைதல் தடைமொழி செயல்படுவது குறிப்பிடத்தக்கது. இதில் வந்து டிஎன்ஏ சிதைதல் வந்து தடுக்கப்படுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தடுக்கப்பட சொல்கிறாங்க.